வணக்கம். இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது பாட்டில் ராதா திரைப்படத்துக்கான விமர்சனம். விமர்சனத்த தொடங்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா, விமர்சனம் முடியறப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக், ஷேர், கமெண்ட்டும் பண்ணீங்கன்னா, இன்னும் சிறப்பான முறையில பதிவுகள போடுறதுக்கு எனக்கு அது பெரிய ஊக்கமா இருக்கும். சரி, இப்ப பாட்டில் ராதா திரைப்படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா பார்த்துருவோமா? படத்துல குரு சோமசுந்தரத்தோட கேரக்டர் பேரு ராதாமணி. கட்டிடங்கள்ல டைல்ஸ் ஒட்டுறது தான் அவரோட வேலை. ஆனா, அதை விட முழு நேர வேலையா குடிச்சுக்கிட்டே இருக்கிறதால ஏரியால எல்லாரும் அவரை பாட்டில் ராதான்னு கூப்பிடுற அளவுக்கு பெரிய குடிகார தொல்லையா இருக்காரு. இதனால வெறுத்து போற மனைவி அவர் ஒரு குடிபோதை மறுவாழ்வு மையத்துல சேர்த்து விடுறாங்க. இதுக்கப்புறம் அவரு தன்னோட குடிப்பழக்கத்தை கைவிட்டு திருந்தினாரா இல்லையாங்கிறது தான் கதை. வழக்கமா படம் பார்க்கறதுக்கு தியேட்டருக்கு போனா படம் தொடங்குறதுக்கு முன்னாடி குடியை கெடுக்கும்னு கடமையா ஒரு டிஸ்க்ளைமர் போடுவாங்க. நாமளும் அதை பெருசா பொருட்படுத்தாம அலட்சியமா கடந்து போயிடுவோம். ஆனா குடியோட பாதிப்பு எவ்வளவு கொடுமையானதுங்கிறத அழுத்தமா பதிவு பண்றதுக்காகவே எடுக்கப்பட்டிருக்க படம் இது. தன்னோட முதல் படத்திலே இப்படி ஒரு முக்கியமான பிரச்சனை கையாண்டதுக்காகவே இயக்குனர் தினகரன் சிவலிங்கத்தை கண்டிப்பா பாராட்டணும். குடி நோயாளியால அவன் குடும்பம் அனுபவிக்கிற கஷ்டம், அவங்களுக்கு ஏற்படுற அவமானம், வலி, வேதனை, கொடுமைன்னு ஒவ்வொன்றையும் ரொம்பவே ஆழமா பதிவு பண்ணி அதிர்ச்சி ஏற்படுத்துது படம். இதெல்லாம் இந்த படம் சொல்லி தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்னு இல்ல. நம்ம வீட்லயோ, பக்கத்து வீட்லயோ, நமக்கு நெருக்கமானவங்க வீட்லயோ கூட நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் தான். இருந்தாலும் அத படமா பார்க்கறப்போ வழக்கமான டிஸ்க்ளைமரை தாண்டி மனசுக்குள்ள சத்தமா ஒரு எச்சரிக்கை மணி அடிக்குது படம். படத்தோட மிகப்பெரிய பலம் கண்டிப்பா குரு சோமசுந்தரம் தான். எந்நேரமும் போதையிலே இருக்கிற ஒருத்தனோட பேச்சு, திமிரு, உளறல், தடுமாற்றம், தள்ளாட்டம்னு அந்த கேரக்டர் அப்படியே தத்ரூபமா கண்ணு முன்ன கொண்டு வந்து நிறுத்திடுறாரு. மறுவாழ்வு மையத்துல மாட்டிக்கிட்டு அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் படுற பாடு, இனிமே சத்தியமா குடிக்கவே மாட்டேன்னு ஒவ்வொரு தடவையும் அப்பாவித்தனமா சொல்ற விதம், மனைவி தன்னை ஒதுக்கினதை ஏத்துக்க முடியாம கலங்கிறது, தவிக்கிறதுன்னு படம் முழுக்க ரொம்ப பிரமாதமா பண்ணி அசத்தி இருக்காரு. அவரோட மனைவியா சாஞ்சனா நடராஜன் சான்ஸே இல்ல, ரொம்ப எக்ஸலண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. பரிதாபத்துக்குரிய அந்த கேரக்டரை உணர்ந்து உள்வாங்கி அதை அற்புதமா வெளிப்படுத்தி பல காட்சிகள்ல நம்மள கலங்கடிச்சிடுறாங்க. இவங்களுக்கு அப்புறமா படத்துல நம்ம மனசுல ஆழமா பதிகிறது மறுவாழ்வு மையம் நடத்துற ஜான் விஜய் தான். தன்னோட வழக்கமான நக்கல், நையாண்டி, குசும்பு எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சமா பேசி கண்ணை உருட்டாம ஆனா ஆழமான பார்வையிலேயே குடி நோயாளிகளை மிரட்டி இவரா இதுன்னு வேற லெவல்ல நம்மள ஆச்சரியப்படுத்துறாரு. இவரோட ஸ்டீரியோடைப் இமேஜை உடைச்சு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்காகவே டைரக்டரை பாராட்டணும். முக்கியமா ஜான் விஜய் தன்னோட பிளாஷ்பேக்கை சொல்ற மாதிரி ஒரு காட்சி வரும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம ஆனா கட்டுப்படுத்திக்கிட்டு நடந்ததை ஃபீல் பண்ணி ஒரு விவரிக்கிற விதம் அப்படி ஒரு கண்ட்ரோல்டு ஆக்டிங், அதை செமையா பண்ணிருக்காரு. ரொம்ப சீரியஸான பிரச்சனை பேசுற இந்த படத்துல அங்கங்க காமெடி ரிலீஃபா இருக்காரு லொல்லு சபா மாறன். அமைதியா இருக்கிற தியேட்டர்ல அப்பப்போ கொஞ்சம் சிரிப்பு சத்தம் கேக்குதுன்னா அது காரணம் இவர் பண்ற லொல்லுகள் தான். இவரோட சேர்ந்து இன்னும் சிலரும் அங்கங்க சிரிக்க வைக்கிறாங்க. அந்த டெக்னிக்கல் சைடு கேமராமேன் ரூபேஷ் ஷாஜியோட சினிமாட்டோகிராஃபி காட்சிக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப யதார்த்தமா பதிவு பண்ணிருக்கு. குறிப்பா வலிமிகுந்த வாழ்க்கையை பதிவு பண்ணதுலயும் ஹீரோவும் ஹீரோயினும் சந்தோஷமா இருந்த நாட்களை பதிவு பண்ணதுலயும் ஒரு அழகான வித்தியாசத்தை காட்டி அசத்தி இருக்காரு. படத்துக்கு மியூசிக் ஷான் ரோல்டன், பின்னணி இசை சிறப்பாவே இருக்கு. குறிப்பா இடைவேளை காட்சியில டென்ஷனை எகிற விடுறாருன்னா கிளைமேக்ஸ் பிஜிஎம்ல மனசை நெகிழ வச்சிடுறாரு. பாடல்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு பாடுற அளவுக்கு இல்லைனாலும் படத்தை தொந்தரவு பண்ணாம ஒரு மாதிரி வந்துட்டு போயிடுது. படத்துக்கு எடிட்டிங் சங்கத் தமிழன். நிச்சயமா படத்தோட முதல் பாதியில 1/4 மணி நேரம், ரெண்டாவது பாதியில இன்னொரு 1/4 மணி நேரம்னு அரை மணி நேரத்தை தாராளமா வெட்டி வீசி இருக்கலாம். ஏன்னா படத்துல பெரும்பாலும் நடக்கிறது ரெண்டு விஷயங்கள் தான். ஒன்னு குரு சோமசுந்தரம் குடிச்சிட்டு பிரச்சனை பண்றது, இன்னொன்னு மறுவாழ்வு மையத்துல குடிநோயாளிகளை பயமுறுத்துற கடுமையான நடவடிக்கைகள். இந்த சம்பவங்கள் காட்சி வேற மாதிரி இருந்தா பரவாயில்ல, ஆனா நடந்ததே திரும்ப காட்டி பெரிய சலிப்பை ஏற்படுத்திடுறாங்க. அதனாலேயே பல சமயத்துல இது படமா இல்ல டாக்குமெண்ட்ரியானே ஒரு சந்தேகம் வந்துருது. ஆக்சுவலா படத்தோட பெரிய பிரச்சனையே இதுதான். பார்ல குடிக்கிறது, ரோட்ல குடிக்கிறது, வேலை செய்யறப்ப குடிக்கிறது, காசு இல்லைன்னா ஒருத்தன் எப்படி ஏமாத்தி குடிக்கிறதுன்னு ஒரு குடி நோயாளியோட ஒரு நாள் வாழ்க்கையை முழுசா காட்டுறேன்னு ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கரமா போர் அடிச்சிடுறாங்க. போதையில கெத்தா பேசுறது, அடாவடி பண்றதெல்லாம் 1-2 காட்சின்னா பரவாயில்ல, படம் முழுக்கவே அதுதான், எப்படி அதை ரசிக்க முடியும்? அப்புறம் படத்துல செயற்கையா நிறைய விஷயங்களை திணிச்சிருக்காங்க. இன்டர்வல்ல டென்ஷனை ஏத்துறதுக்காக ரொம்ப ஃபோர்ஸ்டா ஒரு காட்சி வச்சிருக்காங்க. அது குடியிலிருந்து டோன் மாதிரி திடீர்னு கோக்கைன் பயங்கரம் வரைக்கும் போயிடுது. சரி, இடைவேளைக்கு அப்புறம் போதை மருந்து பத்தியும் படத்துல பேச போறாங்கன்னு பார்த்தா ரெண்டாவது பாதியில அது சம்பந்தமா எந்த தொடர்ச்சியுமே இல்ல. அப்புறம் எதுக்கு இப்படி ஒரு தேவையில்லாத சீக்வன்ஸ்? இன்னொரு முக்கியமான பிரச்சனை, அடுத்து என்ன ஆகுமோன்னு எந்த ஆர்வத்தையும் ஏற்படுத்தாத ரொம்ப ஃபிளாட்டான ஒரு திரைக்கதை. இடையில நம்மளை அதிர வைக்கிறதுக்காக 2 சம்பவங்களை பண்றாங்க. ஆனா அது கண்டிப்பா நடக்கவே போறதில்லைன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. அந்த அளவுக்கு கதை நகர்வு ஹைலி பிரெடிக்டபிளா இருக்கு. குடியை மறந்துட்டு ஹீரோ தன்னை விட்டுட்டு போன மனைவியோட மறுபடியும் சேரணும், இவ்வளவுதான் கதையே. இதோட முடிவு எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாதா? அதனாலேயே படத்தோட பெருசா நம்மளால இன்வால்வ் ஆகவே முடியல. அப்புறம் சில கேள்விகள் இருக்கு. குடிச்சிட்டு கலாட்டா பண்றாருன்னு ஹீரோவை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. ஆனா ஸ்டேஷன்ல சீஸ் பண்ணி வச்சிருந்த 4-5 ஆஃப் பாட்டில திருட்டுத்தனமா எடுக்கிற ஹீரோ அதை அப்படியே ராவா குடிச்சிட்டு பேசுறாரு, நிக்கிறாரு, நடக்கிறாரு. 10 நிமிஷத்துல ஏக்தம்ல இவ்வளவு பாட்டில காலி பண்ண ஒருத்தனால இப்படி நிக்க முடியுமா, பேச முடியுமா, இல்ல மட்டையாகி செத்தே போயிடுவானா? ஒன்னும் புரியல. தெரிஞ்ச உங்க கருத்தை கொஞ்சம் கமெண்ட்ல போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இன்னொரு கேள்வி, பொண்டாட்டி, ஏரியாக்காரங்க, சொந்தக்காரங்க காரி துப்புனதுக்கு அப்புறமும் திருந்தாத ஒருத்தர் ஜான் விஜய் தன்னோட பிளாஷ்பேக்கை எமோஷனலா சொன்ன உடனே மனசு மாதிரி திருந்துறதெல்லாம் கன்வின்சிங்காவே இல்ல. இது சாத்தியம்னா ஒரு 5 நிமிஷம் உணர்ச்சிமயமான கவுன்சிலிங்னால ஒரு குடிநோயாளியை திருத்திட முடியும்னா
அதை அவங்க மறுவாழ்வு மையத்துக்கு வந்து முதல் நாள்லயே செஞ்சுட்டு போயிடலாமே. எதுக்கு 3-4 மாசம் அவங்கள அடைச்சு சித்திரவதை பண்ற மாதிரி வந்து காட்டணும். அதே மாதிரி மறுவாழ்வு மையத்துல எந்த முறைகளை பயன்படுத்தி குடிநோயாளிகளை திருத்துறாங்க அப்படிங்கிறதுக்கான விஷயங்களும் படத்துல அழுத்தமா பதியப்படல. ஒண்ணு அவங்கள அடிக்கிறாங்க. ஒரு 2 தடவை குடியோட தீமையை பத்தி விளக்குற மாதிரி கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே ரொம்ப மேலோட்டமா தான் கடந்து போகுதே தவிர இதனால ஏதாவது மாற்றம் நடக்குதா இல்லையான்னு எங்கேயுமே காட்டல. திடீர்னு திருந்துறாங்க. நம்பி வீட்டுக்கு அனுப்புனா மறுபடியும் குடிச்சிட்டு வந்து இங்கேயே வந்து நிக்கிறாங்க. திருந்தின ஒருத்தன் ஒரே நாள்ல மறுபடியும் பழைய நிலைக்கே திரும்புறாங்கன்னா அப்ப அந்த மையம் கத்து கொடுத்த பாடம் என்ன? அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கப்போ இவர் குடிப்பாருங்கிற விஷயம் அவங்களுக்கு முதல்லயே தெரிஞ்சிருக்காதா? இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் தான் குடிக்க ஆரம்பிச்சாருன்னா அவர் மோசமான நிலைக்கு போற அளவுக்கு இடையில என்ன நடந்துச்சு? அதுக்கான காரணங்களையும் கொஞ்சம் பதிவு பண்ணியிருந்தா ஒரு குடிநோயாளி எப்படி உருவாகிறான்னு எச்சரிக்கிற ஒரு மிக முக்கியமான படமாவே இது அமைஞ்சிருக்கும். இருந்தாலும் வெறும் பொழுதுபோக்கை தாண்டி மிக முக்கிய சமூக பிரச்சனை பேசுனதுக்காகவே இந்த படக்குழுவை கண்டிப்பா பாராட்டணும். அதே சமயம் படம் முழுக்க குடியாவே இருக்கிறதால இது எல்லோரும் ரசிக்கிற படமா இருக்குமான்னு தெரியல. ஆனா இந்த பிரச்சனையோட இருக்கிறவங்க அவங்களோட சம்பந்தப்பட்டவங்க கண்டிப்பா பார்த்தே ஆக வேண்டிய ஒரு படம் தான் இது. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட ரொம்ப முக்கியமா நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கன்ல ஆளுங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.